அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேஷராசி, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு யார் யார் வந்து உதவி செய்வாங்க, இல்லை யார் வந்து உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க யார் யார், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க எந்த ராசிக்காரங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேஷராசிங்கிறது முதல் ராசிங்க. அதாவது 12 ராசியில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. உங்கள் ராசி அதிபதி ராசிநாதன் செவ்வாய். மேஷராசிக்காரங்களே ஒரு துடிப்பானவர்களாக இருப்பாங்க, பிடிவாத குணம் கொண்டவங்களா, கோவக்காரங்களா, வைராக மிக்கவங்களா, தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்களா இருக்கிறவங்க தான் இந்த மேஷராசிக்காரங்க. அப்படியே ஃபயர் மாதிரி இருப்பாங்க. கோவம் வந்து அந்த அளவுக்கு கோவம் வரும். ரத்த பந்தம், ரத்த பாசம் விரும்புகிறவங்க தான் அந்த மேஷராசிக்காரங்க. ஏன்னா ஒரு சில ராசியெல்லாம் சொந்தக்காரங்களாம் வேண்டாம்னு நினைப்பாங்க. மேஷராசிக்காரங்க வந்து சொந்த பந்தங்களோட பழகணும், ரத்த உறவினர்களோட, ரத்த சொந்தங்களோட பழகணும்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரங்க. ஏன்னா ரத்தக்காரகன் செவ்வாய். அப்போ அந்த குணம் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். என்னதான் பிடிவாதம், கோபம் இதெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாங்க. இலகிய மனசு, அதாவது அவசரப்படுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரும், எதாக இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடணும், வேகமாக முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. இருந்தாலும் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய இந்த குணம், அந்த மனம் படைச்சவங்க தான் மேஷராசிக்காரங்க. இலகிய மனமும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் நல்ல குணமும் இருக்கும். இப்போ இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை 2025 நிறைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம், நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து விரைய சனி, ஏகப்பட்ட விரயங்கள், கையில் பணம் இல்லாமல், காசு இல்லாமல், குடும்ப பிரச்சனையோட, மன உளைச்சலோட, டிப்ரெஷனோட, ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துட்டுருக்காங்க மேஷராசிக்காரங்க. இதுதான் உண்மை, சரிங்களா? ஏன்னா 7.5 சனி வந்தாலே ஒரு மனுஷனை போட்டு அப்படி சும்மா உலுக்கி எடுக்கும், சும்மா ஆட்டி படைக்கும். நிறைய அனுபவங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். 2025ஆம் ஆண்டு நிறைய அனுபவங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் வந்து பரணி நட்சத்திரமாக இருக்கலாம், அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது எல்லாமே 7.5 சனினால தான் வரும், ஒன்றுமே காரணம் கிடையாது. 7.5நால தான் சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு யார் யார் உதவி செய்வாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, உங்களை ஏமாற்றுவாங்க, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம், பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராசியில் நண்பர்கள் அமைவாங்க. அதாவது சூரியனோட ராசி சிம்மராசியில் பிறந்தவங்க, கடகராசியில் பிறந்தவங்க, அதாவது குருவோட ராசி தனுசு ராசி, மீன ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் கணவன் மனைவியாக கூட அமைஞ்சிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது, அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டே ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களோட மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை தாங்க. ஏன்னா கிரகங்கள் வந்து நட்பு பகைன்னெல்லாம் இருக்குது. இப்போ வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு குணம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. கிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புல உச்சந்தலை முதல் உள்ளங்கார வரைக்கும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ வந்து செவ்வாய்க்கு வந்து ஒரு சில கிரகங்கள் நட்பாக வரும், ஒரு சில கிரகங்கள் பகையாக வரும். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த வருஷம் யார் யார் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா அது உங்களுக்கு ராசிக்கு வந்து 9ஆம் ராசியாக வரும். அதாவது 7ஆம் இடங்கிறது உங்களோட ஆப்போசிட் பர்சன், சரிங்களா? அந்த 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடங்கிறது 9ஆம் இடமாக வரும். பொதுவாகவே 3ஆம் இடங்கிறது கையை குறிக்கிறது, 1ஆம் இடங்கிறது தலையை குறிக்கிறது, 2ஆம் இடம் முகம், 3ஆம் இடம் கையை குறிக்கிறது, 4ஆம் இடம் மார்பு, அப்படியே போகும். ஒவ்வொரு வரிசையாக இந்த உடல் அமைப்பு வச்சு சொல்லலாம், சரிங்களா? இப்போ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு யார் 3ஆம் அதிபதி? புதன் வருவார் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்கிட்ட கை நீட்டி உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கேட்காம கிடைக்கக்கூடிய உதவின்னு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். ஏன்னா 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், பாக்கியம், கொடுப்பனை, லக்கு, ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க. அப்போ அந்த 9ஆம் அதிபதி யார்? குரு. அப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க, நீங்கள் மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வாண்டடாக போய் கை நீட்டி உதவி கேட்குறீங்க, ஒரு சப்போர்ட் கேட்குறீங்கன்னா அது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னமாக இருப்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு வரும். இந்த வருஷம் அப்படி தான் உங்களுக்கு வரும். நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க, நிறைய கடன் தொல்லையில் இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு சப்போர்ட் கேட்குறீங்க, யாரும் உதவி பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு நிறைய அசிங்கமானப்பட்டாச்சு, கேவலப்பட்டாச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, மனசில் நிம்மதி கிடையாது, நிறைய விரைய செலவு பார்த்துட்டீங்க,
மருத்துவ செலவு உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஊசி, மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன் அது இது மாத்திரை, மருந்து எல்லாம் அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் மிதன ராசி அல்லது மிதன லக்னக்காரங்கிட்ட நீங்கள் வந்து கை நீட்டி உதவி கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒரு வெல்விஷராக இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்களாக இருக்காங்க, யாரோ உங்கள் ரிலேஷனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து தனுசு ராசி இல்லை தனுசு லக்னமாக இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை அப்படி சொன்னீங்கன்னா போதும், நீங்கள் உதவி கூட கேட்க தேவையில்லை. கஷ்டத்தை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வாண்டடாக வந்து தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க தனுசு ராசி இல்லை தனுசு லக்னக்காரங்க. சரிங்களா? மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கிட்ட நீங்கள் வாண்டடாக போய் உதவி கேட்கலாம், சப்போர்ட் கிடச்சிரும். உங்களுக்கு கேட்காம கிடைக்கக்கூடிய உதவின்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் கேட்ட இடத்துலலாம் உதவி கிடைக்கும். இந்த 2 ராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். உங்களுக்கு ஆகாத ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு, அதாவது விருச்சக ராசிக்காரங்க அதாவது சமநிலையாக இருப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, அப்புறம் சண்டை பிடிச்சி சேர்ந்துற மாதிரியெல்லாம் வரும். இது விருச்சக ராசிக்கும் மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அப்பப்போ பஞ்சாயத்து ஆகி பிரச்சனை வந்தால் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு செட்டே ஆகாதுன்னு பார்க்கும்போது, இப்போ உங்கள் மைண்டு ஒரு நிலையில் இருக்கும், அடுத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கலர் பிடிச்சிருக்கீங்க, அவங்க ஒரு கலரும்பாங்க, நீங்கள் ஒன்றுனீங்கன்னா அவங்க 3ம்பாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அது எந்த ராசினா கன்னி ராசிக்காரங்க. இந்த மேஷத்துக்கும் கன்னிக்கும் ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா மேஷங்கிறது செவ்வாயோட வீடு, கன்னிங்கிறது யார்? புதனோட வீடு. ஜென்ம பகை, ஜென்ம விரோதி. அப்போ எப்படி செட் ஆகும் உங்களுக்கு? உங்களுக்கு பாருங்கள், கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக இருக்கலாம், இல்லை கணவனோ அல்லது மனைவியாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கலாம். திடீர்னு பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதனால் மேஷ ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. கன்னி ராசிக்காரங்கிட்ட சுத்தமாக ஆகாது. நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னமாக இருக்கலாம், உங்களுக்கு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரங்க கண்டிப்பாக ஜென்ம விரோதியாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு செட்டே ஆகாதுங்க. ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா அப்படி மேலோட்டமாக பேசிக்கலாம், பழகிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மேஷ ராசிக்காரங்களுக்கு, மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரங்க சுத்தமாக ஆகவே ஆகாது. இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. நல்லா நண்பராக பழகிட்டு இருப்பாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க, கூடவே இருப்பாங்க, முதுகில் குத்திட்டு போயிடுவாங்க. இந்த ராசிக்காரங்க தான். அதனால் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க கூட ஒரு சில பேர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணால் கூட அந்த விருச்சகம் ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. சரிங்களா? அது 2 in 1 வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது. சரிங்களா? அதனால் பொதுவாகவே மேஷராசிக்காரங்க இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரங்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் நீங்கள் மிதுன ராசிக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். தனுசு ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு பழக்கமாக இருந்தாங்கன்னா அவங்க வாண்டடாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. கன்னி ராசிக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேஷ ராசிக்காரங்க. சரிங்களா? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க, பணப்பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், மனசில் நிம்மதி இருக்காது. 12ஆம் இடமான விரை ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக தூக்கத்துக்கு எடுத்துரும். நேரங்கட்ட நேரத்துக்கு தூங்குறது, இல்லை தூங்கி வந்து கெட்ட கெட்ட கனவாக வந்து திடீர்னு எந்திரிக்கிறது, இதெல்லாமே வரும் மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார், விரை சனி. கர்ம அமைப்புப்படி 12ல் சனி இருந்தாலே விரயத்தை கொடுக்கும், தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும், மனசில் நிம்மதிக்கு இருக்காது. குடும்பத்தை 2ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. என்ன பேசுகிறீங்க, ஏது பேசுகிறீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா பாகிஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாமல் பேசிட்டு அப்புறம் ஏன்டா அப்படி பேசணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வரும். கவனமாக இருங்க. ஏன்னா 2025 சில பிரச்சனைகள் வந்திருக்கும், 26 சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? மெடிடேஷன், தியானம், யோகா, இறை வழிபாடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே மைண்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். முழுமையாக 7.5 சனிலேருந்து வெளிவர முடியலனாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியா இல்லை கெட்ட தசாபுத்தியா? நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 100ல் ஒரு 5 பேர் தப்பிப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 95% வந்து 7.5 சனியோட தாக்கத்தில் கெட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு தெளிவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒருவன் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.